பேரலோகிராம் ஷேப்பில் கிரவுண்ட் வாங்குறாரு. ஓகேங்களா? அதோட ஹைட் எப்படி இருக்குது? 14 மீட்டர் இருக்குது. அதோட பேஸு இந்த 14 விட 8 அதிகமாக இருக்குது. 14 விட 8 அதிகமாக இருக்குது. அப்போது 22. அப்போ 22. இது 14 மீட்டர்னா இது 8 கூட்டிங்க, எக்ஸ்ட்ரா கூட்டினா 22 மீட்ரு. ஓகேங்களா? புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போது இதை லெவல் பண்ண, இந்த கிரவுண்டை லெவல் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாகுன்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம ஏரியா கண்டுபிடிப்போம். ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா? பேஸுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 22. ஹைட்டுங்கிறது 14. அப்போ ஏரியா ஈக்குவல் டு 14 × 22. 14 × 22. 22னா 8 2. ஆமாம், 8 2. திரும்பவும் 28. 8 10 1 308. அப்போ ஏரியா ஈக்குவல் டு 308 மீட்டர் ஸ்கொயர். இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, இந்த லெவல் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவாகுது? 15 ரூபா. அப்படின்னா 308 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ஆகும்? 308 × 15. அப்போ இன்ட்டு 15 40. இங்கே போட்டுக்கலாம். 308 15 40. 0 4 மல்டிப்ளை பண்ணால் 0 4 வந்துடும். 3 15. அப்புறம் அந்த 308 அப்படியே வந்துடும், ஏன்னா 1 இல்லையா? 0 12 1 6 4. அப்போ எவ்வளோ செலவாகுது? ₹4600 ருபீஸ். இப்போ இந்த லெவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது? 4620 ரூபா. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 15 ரூபானா 308 மீட்டர் ஸ்கொயருக்கு அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். அது 4620 ரூபா. தேங்க்யூ.